தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, கரூரில் கல்குவாரி குட்டையில் மூழ்கி 14 வயது சிறுவன் ராகுல் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள் என்ன? நிச்சயமாக கரூர் அடுத்த ஆலம்பாளையம் பகுதியைச் சார்ந்த ரமேஷ்குமார். இவர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் ராகுல் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். காலாண்டு பருவ தேர்வு விடுமுறை என்பதால் சிறுவன் ராகுல் நேற்று தனது நண்பர்களுடன் குளிக்க சென்ற நிலையில் அருகில் உள்ள ஆத்தூர் பெரும்பாறை என்ற இடத்தில் 16 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திரன் மற்றும் அவரது மகனுக்கு சொந்தமான கைவிடப்பட்ட பழைய குவாரியில் தேங்கி கிடந்த தண்ணீரில் குளிக்க சென்ற போது தண்ணீரில் மூழ்கி சிறுவன் ராகுல் உயிரிழந்த சம்பவம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் பழைய கல்குவாரியை சுற்றி கம்பிவேலி அமைக்கவும் மேலும் தோண்டப்பட்ட கல்குவாரி மணல்கள் கொண்டு மூடுவதும் தண்ணீரில் தேங்கியுள்ளதாகவும் இதனால் சிறுவன் உயிரிழந்ததாகவும் இதனால் கல்குவாரி உரிமையாளரை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட அவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மரணத்திற்கு நியாயம் வேண்டும்.